வார இறுதியில் அசைவ உணவை சாப்பிட விரும்பினால் ஒரே மாதிரியான சிக்கனை செய்து போர் அடிக்காமல் கறிவேப்பிலை சிக்கன் வறுவலை முயற்சித்து பாருங்கள். அதன் எளிய செய்முறையை இங்கு காணலாம். சின்ன வெங்காயம் 20, கொத்தமல்லி சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, இலவங்கப்பட்டை 1, ஏலக்காய் 4, கிராம்பு 5, சீரகம் 1 டீஸ்பூன். சிக்கன் 1 கிலோ, நறுக்கிய பெரிய வெங்காயம் 3, கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வர மிளகாய் 4. முதலில் மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை மற்றும் எண்ணெய் சேர்த்து பேஸ்ட் பதத்திற்கு அரைத்துக் கொள்ளவும். பின் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் இலவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், சோம்பு, நறுக்கிய வர மிளகாய் மற்றும் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளவும். அடுத்து நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்க வேண்டும். பின் கொத்தமல்லி மற்றும் மஞ்சளை சேர்த்து மசாலா மிக்ஸ் ஆகும் வரை கிளற வேண்டும். இப்போது அரைத்து வைத்துள்ள கறிவேப்பிலை பேஸ்டை சேர்த்துவிட்டு சிக்கன் துண்டுகளை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். பிறகு தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு கடாயை மூடி சிக்கன் நன்றாக வேகும் வரை வைத்திருக்க வேண்டும். தண்ணீர் வற்றி கலவை சரியான பதத்திற்கு வந்ததும் மிளகு தூளை தூவி நன்றாக கிளறிவிட வேண்டும். அவ்வளவுதான், சுவையான கறிவேப்பிலை சிக்கன் வறுவல் ரெடி. இதை சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் சூப்பராக இருக்கக்கூடும்.